இப்ப 1840 இந்த காலகட்டத்துல இதே மாதிரி லண்டன் ஜூல ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப என்னன்னா இதே மாதிரி ஒரு அயன் பார்ட்டிஷன் வந்து இருக்கும். அதை சரியா ஒரு டைம் வந்து மூடாம விட்டுட்டாங்க, லைட்டா திறந்துருச்சு. அப்பவும் சிங்கமும் புலியும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்ல பாத்துட்டு இருந்தது. அப்ப புலி ஒரே பாய்ச்சல் அந்த கதவை திறந்துட்டு வந்துருச்சு. அந்த பாய்ஞ்சு வரும்போதே சிங்கம் ஒரே ஒரு அடிதான் அடிச்சுது. அதனுடைய மண்டவோடு பிளந்து புலி இறந்துருச்சு. இங்க வந்து புலிய வந்து சிங்கம் ஒரு அடி அடிச்சு கொன்ன வரலாறு இருக்கு. சோ இங்க என்னன்னா புலி வந்து வேகம் இருக்கு, அதே மாதிரி புத்திசாலித்தனம் இருக்கு, மறைஞ்சு தாக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இருக்கு. இப்ப அந்த வேகம் ரெண்டுமே ஒண்ணு சேரும் போது சிங்கத்துக்கு வந்து என்டூரன்ஸ் இருக்கு. ஒருவேளை புலியும் சிங்கமும் சண்டை போடும் போது புலினால ரொம்ப நேரத்துக்கு சிங்கத்தை வந்து காயப்படுத்த முடியல அப்படின்னாலோ கொல்ல முடியலன்னாலோ புலி தோத்து போயிடும். ஒருவேளை 10 நிமிஷத்துல சண்டை ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல சிங்கத்தினுடைய கண்ணு முகரையில எல்லாம் புலி வந்து 2 கையால சண்டை போட்டு அதை அடிச்சிருச்சுன்னா சிங்கம் இறந்து போயிடும்.